ஹலோ நண்பர்களே, நம்ம எஸ்டேட் டெவலப்பருங்கிற மாணவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடெலாம் வேறு ஒரு சேனலில் போட்டிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஆட்கோயிங்கில் போயிட்டுருக்க சாப்டர்ஸ் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சாப்டர்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு இந்த கதை புரியும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பி போட்டுரும். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே கிங்காப்பில் இருந்துட்டு இந்த பையன் எப்போ கேட்டை ஓப்பன் பண்ணான்னு தெரியல அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனை பிடிச்சி வச்சிருக்கான். அப்போ கிங்காப்பில் யோசிக்கிறாரு, ஐயோ இவன் வேற இவ்வளோ நேரம் ஆக்குறானே அப்படின்னு கிங்காப்பில் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ நினைக்கிறான், இப்போ அவனை பிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவன் பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டு பல்ல கட்டிக்க ஆரம்பிக்கிறான். டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு. அப்படியே அந்த டீமன் குயினும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னோட லார்டு நான் உங்களை இங்கே சமன் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கத்துனோடனே ஹீரோவும் ஆச்சரியமா இவன் சமன் பண்ணிட்டானா அப்படின்னு பார்க்கும்போது அந்த டீமன் குயினுக்கும் என்ன பண்ணுறானே புரியலை. டக்குன்னு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டு, நீ சாவ போறடா, நீ என்னோட லாடு வந்துட்டு இருக்கார, கண்டிப்பாக நீ சாவ போறடா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அவனையே அப்படியே எரிச்சிக்கிட்டு செத்து போயிடுறான். அவன் பிளட்டு பூரா அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஹீரோவும் பார்த்துட்டு, என்னது இவன் இப்போ என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கிங் ஆஃப் கேரில் காட்டுறாங்க. ஒரு வழியாக அதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போதே அந்த பீஸ்ட்டோட மொத்த பிளட்டும் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கரெக்டாக வர மட்டும் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளட்டுமே ஒரு இடத்துல போய் அப்படியே சேர ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட்லாம் கதறுது. எல்லா பீஸ்ட்டும் கத்திக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நம்ம ஹீரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நேராக மேலே போயிட்டுருக்கு ஒரு ரெட் கலர் மூணு, அதுக்கு நேராக போயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்துட்டு ஒரு வழியாக இது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறான். ஒரு எலும்பு கூட ஒன்றையும் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜேவியர் அவனோட மொத்த பவரையும் எடுத்து மானா பிளாஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். சோடை வச்சு மானா பிளாஸ்ட்னு அடிச்சிடுறான். மானா பிளாஸ்ட் அடிக்கும் போது அது கிட்ட கூட போகல. அந்த மானா பிளாஸ்ட் ஜேவியர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். என்னது கிட்ட கூட போலையா அப்படின்னு. அதுலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்துட்டு, கிக் ஆஃப் ஹெல் நீ வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது சொல்லுது, நீங்கள் பண்ணுற இந்த சில்லித்தனமான விளையாட்டுலாம் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த கிங் ஆஃப் ஹெல்லும் ஜேவியரும் அந்த கிங் ஆஃப் ஹெல்லை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிங் ஆஃப் ஹெல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மானா எல்லாத்தையும் உறிஞ்சி பிளட்டெல்லாம் உறிஞ்சி அப்படியே ஈவில் கார்டாக வந்து நிற்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியாக போயிட்டுருக்கு. இருக்கும்போது டக்குன்னு ஒரு போர்ட்டல் மட்டும் உருவாகுது. ஹீரோவும் அந்த போர்ட்டலை பார்த்துட்டு, என்ன எலவடாது என்னமோ உருவாகிட்டு இருக்க உள்ள அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது இது ஹெல்லா, இது ஹெல்லு தானே அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்படும் போதே உள்ளேருந்து பயங்கரமான மாஸ்டர்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. என்னமோத்தையோ கலந்து போட்ட மட்டும் மாஸ்டர்லாம் வருது. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ஹீரோட குரூப்பில் இருக்க எல்லாருமே அந்த ஏஞ்சல்லேருந்து அவனோட ஒரு ட்ரூப் ஒன்று அழைச்சிட்டு வருவான ராணி கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரூப்பில் இருக்கவங்க வரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இளவனே தெரியாத ஒரு மாஸ்டர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது உள்ளே வந்தோடனே பார்த்துட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்கும்போது இவங்களும் ஆச்சரியமாக அதே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இலவடாது அப்படின்னு. அது அப்படியே பொறுமையாக அது வாயை திறந்து ஒரு கரைச்சிக்கும் பாருங்க. கதி கலங்கி போயிடுவாங்க எல்லாரும். அங்கேருந்து மான்ஸ்டர் நிறைய இறங்க ஆரம்பிக்கும். ஒரு வழியாக இந்த சண்டை ஆரம்பிச்சிட்டு போல அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அவனோட டீம் மொத்தமும் தயாராகிடுவாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. நாங்கள் பார்த்துக்குறோம்டா நாங்களா அப்படின்ட்டு எல்லாரும் நிற்பாங்க. நம்ம ஹீரோவும் மேலேயே பார்த்துக்கிட்டு நிற்பான். அந்த கிங் ஆஃப் ஹெல்லும் மேலே இருப்பான். அப்போ ஹீரோ, இந்த மான்ஸ்டர் தான் உருவாக்குனீங்க நீ, இது கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்துவேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோ அந்த மொத்த மான்ஸ்டரையும் போட்டு தள்ளத்துக்கு பிளான் போட ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் இறந்து போனதை நினச்சி பார்ப்பாங்க ஹீரோ. மான்ஸ்டருக்கு எதுக்கு சண்டை போட்டு என்னோட மொத்த ட்ரூப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஏன் அதனால் என்னோட பிளானில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கிங் ஆஃப் ஹெல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்கான் அவனோட உடம்பு. அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறான், ஒரே அட்டாக்கில் நம்ம ஜேவியரை போட்டு தள்ளியிருப்பாங்க கிங் ஆஃப் ஹெல். அதை நினச்சிட்டு பார்த்துட்டு ஹீரோ, இது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க ஜேவியர், டீமன் கிங், இப்போ நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறான். ஹீரோவும், என்னது டீமன் கிங்கா, சரி அதை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் ஹெல்லை பார்த்து ஹீரோ நடந்து போயிட்டு கீழே முட்டி போட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னோடய சோல் நான் உனக்கே கொடுத்துட்றேன் சரியா, நான் உனக்கு சர்வெண்ட் ஆயிடுறேன், நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேவியர், இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், இவன் பைத்தியமா லார்ட், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஜேவியர் ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோடய உயிரை எடுத்துக்கிட்டால் இந்த மக்களோட உயிர் தப்பிக்கும்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த விசா இது கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது, ஏன்னா இது நடக்க வேண்டியது தான், நீ என்ன கேட்டிருக்கணும், எதனால் இந்த விசை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ இறந்து போனாலும் இது நிறுத்தவே முடியாது, ஏன்னு தெரியுமா, அது அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி, நான் அவங்க மொத்த பேரையும் கொல்லாமல் விட மாட்டேன், அவங்க மொத்த பேரையும் கொன்று தான் நான் உன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு அந்த கிங் ஆஃப் ஹெல் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். என்னது
இதுதான் ரீசனா அப்படின்னு ஹீரோ சரியான கடுப்பாயிட்டு எல்லாரும் ஆரம்பிங்கடா டேய் அப்படின்னு ஹீரோ கத்துறான். அவனோட பேச்சத்தை அப்படியே கேட்ட உடனே எல்லாரும் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேவியர் வாடா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, லாய்டு நான் உன்னை கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ஜேவியர் சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக உன்னை பின்பற்றுவேன் என்னோட லார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பின்பற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டரும் ஹீரோவை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வேகமாக ஓடுங்கடா, முழு வேகத்தில் ஓடுங்கடா, எல்லாரும் வில்லேஜ் ஸ்கொயருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கத்துறோம், டீமன் குயின் அப்புறம் ஏஞ்சல் 2 பேரும் வாங்கடா, இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே அவங்க கையில் பவர் எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உன்னோட கோஆர்டினேஷன் நல்லாவே இருக்குது, நீ நல்லாவே வழி நடத்துகிற, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்க லாய்டு அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உன்னை எதிர்த்து நிற்கிறவங்க உன்னோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க போல் அப்படின்னு அந்த கிங் ஆஃப் ஹில் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டரும் எல்லாரையும் அட்டாக் பண்ணதுக்கு போயிட்டுருக்கு. ஜேவியரும் பின்னாடி பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட முடியல லாய்டு, எல்லாரையும் ஃபாஸ்ட்டால ஓட முடியல, ஏன்னா அந்த மாஸ்டர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அப்படின்னா நம்ம போயிட்டு எல்லாருக்கும் வழியை கொண்டு வர வேண்டியதான், நம்ம நின்று அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம், அவங்க ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு மறுதிருப்பி அட்டாக் பண்ண போகிறதுக்கு தயாராக வராங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு உங்களோட ஃபுல் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுங்கடா, அட்டாக் பண்ணி அதை எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணால் உன்னையும் போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏஞ்சல் அவனோட சுத்தியில் எடுத்து அதில் பவரை கோர் பண்ணுறான். அதே மட்டும் நம்ம டீமன் குயினும் அவளோட பவரை எடுக்கிறான். நம்ம ஜேவியரும் அவனோட மானா பிளாஸ்ட்டை கொடுத்து தயாராகிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் பார்த்துட்டு, என்ன ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, அவன் சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா, ஆனால் நீங்கள் ஏற்று நிற்கிறத யாருன்னு தெரியாமல் மோதிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்க கத்தியில் கை கடப்பாறை எல்லாத்துலேயும் பவரை ஏற்றி அந்த மொத்த மாஸ்டரையும் பார்த்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அட்டாக் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டீங்களப்பா, அதெல்லாம் உங்களோட பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போதே அந்த அட்டாக்லாம் அது மேலே படக்கூட இல்லை. எல்லோரும் பண்ணுற அட்டாக்கும் அப்படியே தடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு எல்லாரையும். நம்ம டீமன் குயின்னு அதுக்கப்புறம் ஏஞ்சலு எல்லாரும் அட்டாக்குமே தடுத்துருச்சு. டீமன் எல்லாரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக் ஒண்டியும் அந்த கிங் ஆஃப் ஹெல்லை பார்த்து போயிட்டுருக்கு. அந்த அட்டாக்கும் கிங் ஆஃப் ஹெல்லு பக்கத்தில் போயிட்டு அவன் மேலே படாமல் அப்படியே போயிடுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த அட்டாக்கை பயன்படுத்தியிருக்கான். ஜேவியர் என்னோட பக்கத்தில் வாடா அப்படின்னு ஹீரோ கத்துறான். ஹீரோ அவனை கத்தி கூப்பிட்டு அவனோட அந்த டீமன் கிங் பவரை பயன்படுத்துகிறான். அதை பயன்படுத்தி ஒரு லெவலில் டக்குன்னு அதிகரிக்க முடியும். அது மட்டும் ஒரு பவர் அது. அதை ஜேவியருக்கு போர் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ. சரி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த கிங் ஆஃப் ஹெல்லும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஜேவியருக்கு பவரை ஏற்றி விட்டு 2 பேரும் அப்படியே மாசான்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நான் அவங்க ஆர்கே அனிமி லவர். ஏன் வீடியோ போடல, எதுக்கு வீடியோ போடலன்னு கொஞ்சம் கேள்வி ஒன்றும் கேட்காம இருங்கப்பா. ஏன்னா என்னால் எடிட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம், அது உங்களுக்கு தெரியும். என்னோடய சுச்சுவேஷனை கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுவேன்.